ஜோ வேக வேகமாக தன் முன்னால் சென்ற 4 பேரைத் தொடர்ந்து ஒரு பெரிய மூட்டையோடு சென்று கொண்டிருந்தான். முன் சென்ற 4 பேரும் தங்களிடம் உள்ள மூட்டைகளை அவர்கள் பார்த்து வைத்திருந்த ஒரு குழிக்குள் போட்டுவிட்டு, தங்கள் பாரத்தைக் குறைக்கும் திட்டத்தில் அப்படி சென்று கொண்டிருந்தனர். ஜோவும் தன்னிடம் உள்ள மூட்டையை அவர்கள் பார்த்திருக்கும் குழியில் போட்டுவிட மனதாய் சென்று கொண்டிருந்தான். ஜோ போகும் வழியில் திடீரென அவர்கள் 4 பேரும் காணாமல் போனார்கள். ஜோ அவர்கள் எங்கே தேடியும் கிடைக்கவில்லை. ஆனால் ஜோ வேகமாக சென்றபோது அவன் கால் தடுக்கி கீழே விழுந்தான். கீழே விழுந்த பின்னர்தான் தான் அந்த படுகுழிக்குள் விழுந்துவிட்டதை ஜோ உணர்ந்தான். எழுந்து நிற்க முயல்கிறான், முடியவில்லை. மூட்டையை குழிக்குள் போட்டுவிட்டான். ஆனால் இப்போதுதான் அவன் குழியிலிருந்து வெளியே வர இயலாது என்கிற பாரம் அதிகமாக இருக்கிறது. உதவி செய்ய யாருமில்லை. 4 பேரும் வரவே இல்லை. இப்போது ஜோவிற்கு அவர்கள் 4 பேரும் அவனை குழிக்குள் தள்ளிவிட வந்த மாயை என்பதும் புரிந்தது. ஜோ குழிக்குள் இருந்து உதவிக்காக கூக்குரலிடுகிறான். அந்த குழி பாவமே, அதில் நம்மை தள்ள உண்டு பல மாயையே. அதிலிருந்து விடுபட நம் பாவங்களை மன்னித்து அவர் திரு ரத்தத்தால் கழுவி நம்மை மீட்டுக் கொண்ட மீட்பர் நமக்கு உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். பாவத்தை வேரறுப்போம், நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளுவோம். இன்றே முடிவெடுங்கள். படுகுழியா அவர் வழியா?